சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணியை ஆட்டி படைக்க போகிற அந்த டோரா புஜ்ஜி யார் அண்ட் முத்துக்கிட்ட கையும் களவுமாக சிக்க போகிற விஜயாவோட மருமகள் ரோகிணி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா முத்து ஆசையாக மீனாவுக்கு வந்துட்டு பூக்கடையை வீட்டு முன்னாடி உருவாக்கி கொடுத்தாரு. ஆனால் அதை கெடுக்கிற முயற்சியில் ரோகிணி அண்டு விஜயா எல்லாருமே பிளான் பண்ணி அதை காலி பண்ணுறதுக்கு சதி பண்ணிட்டாங்க. ஆனால் அழுது ஆர்ப்பாட்டப்படின மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா முத்து பயங்கரமாக ஆறுதல் சொன்னார். பட் இருந்தாலும் மீனாவை இப்படி அடுப்பாங்கரையிலேயே வேலைக்காரி மாதிரி வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முத்து பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு வந்துட்டு சர்ப்ரைஸாக ஒரு ஸ்கூட்டியை வந்துட்டு ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. அந்த ஸ்கூட்டி மூலியமாக இனி மீனா வந்துட்டு பூ ஆர்டர் எடுத்து ஒரே இடத்துல இருந்து பண்ணாமல் அவங்க இஷ்டப்பட்ட இடம் எல்லாமே போய் அவங்களுடைய பூ வியாபாரத்தை வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா முத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாரு மீனாவுக்கு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத முத்துவோட குடும்பத்தில் இருக்கிறவங்க பயங்கரமாக அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டாங்க. ஆனால் இதை பார்த்த ரோகிணி அண்டு விஜயா பார்த்தீங்கன்னா வயிற்றுச்சலில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட மனோஜ் இதெல்லாம் பார்த்து ரோகிணிக்கிட்ட என்னோட தம்பிகள் 2 பேருமே தொடர்ந்து வெற்றி பெற்று அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைமைக்கு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நான் மட்டும்தான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் தண்ணியில் போட்ட கல் மாதிரி ஒரே இடத்துல நிற்கிறேன், இந்த மாதிரியா சொல்கிறாரு. எனக்கு ஏதாச்சும் சொந்த பிஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் நான் வெற்றி பெறுவேன், இந்த மாதிரியா ஆனால் தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி கிட்ட மனோஜ் புலம்புறாரு. உடனே வழக்கம் போலவே ரோகிணி பார்த்திங்கன்னா அவங்களுடைய குறுக்கு புத்தியில் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது மனோஜை ஏமாற்றி 27 லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போன ஜீவாவை பற்றி ரோகிணி கேட்குறாங்க. இதை கண்டுபிடிக்கிற முயற்சியில் மனோஜன் ரோகிணி 2 பேருமே இறங்குறாங்க. அப்படி இந்த பணம் கிடச்சிருச்சு அப்படின்னா யார்கிட்டையுமே சொல்லாமல் அதை நாம் வச்சுக்கலாம், இந்த மாதிரியாவும் ரோகிணி யோசிக்கிறாங்க. இது தொடர்ந்து பணத்தை எடுத்துகிட்டு கனடாவுக்கு போன ஜீவா டோரா புஜ்ஜி ஸ்டைலில் மறுபடியும் இந்தியாவுக்கு வராங்க. சென்னைக்கு வந்ததும் முத்துவோட காரில் தான் அவங்க வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. முத்துவுக்கு ஜீவா மூலியமாக எல்லா உண்மைகளுமே தெரிகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதோட ரோகிணியை ஆட்டி படைக்கிறதுக்கு சரியான ஆள் ஜீவாவாக தான் இருக்க போகிறாங்க. இதன் மூலயமா ரோகிணியோட வண்டவாளம் எல்லாமே இனி தண்டவாளம் ஏறப்போகுது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்களுமே சொல்லிட்டு வராங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட இந்த ரோகிணி கையும் களவமாக மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரசிகர்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவாக ரசிகர்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த சீரியலில் எல்லா கதைக்களமுமே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அதோடைய முடிச்சு அவிழ்கிற தருணம் ரொம்பவே சீக்கிரமாக இருக்கும். அதாவது ரொம்ப சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா சீரியல் வந்துட்டு மூவ் ஆகிட்டுருக்குது. பட் ரோகிணியுடைய மேட்ரு மட்டும் இன்னமும் ரிவீல் ஆகாமல் அவங்க தப்பிச்சுட்டே வராங்க. ரோகிணிக்கு டேரக்டர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை வந்துட்டு ரசிகர்கள் பதிவு பண்ணிட்டு வராங்க. ஏன் அந்த முடிச்சு மட்டும் இன்னும் டேரக்டர் அவிழ்க்க மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களுமே ரசிகர்கள்கிட்ட இருக்குது. பட் ரோகிணி குறித்த உண்மைகள் எல்லாமே வெளியே தெரிய வந்துருச்சு அப்படின்னா இந்த சீரியல் வந்துட்டு முடிகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரோகிணியை மையமாக வச்சு தான் இந்த சீரியலோட கதையே போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரத்தில் ஒன்றும் ரோகிணியை வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு மாட்டி விட்டுற மாட்டார். ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.